கத்திரிக்காய் செடியில் இப்படி வந்து மண்டைப்பூச்சி வந்து அரிச்சிருக்கு. இப்போ வந்து மண்டைப்பூச்சி அரிச்சதுன்னா அந்த மேல் நுனி வந்து காஞ்சிரும். நம்ம தண்ணி விடாதனால காஞ்சிருச்சுன்னு நினச்சிப்போம். அப்படி கிடையாது. இதை பாருங்கள், இப்போ இந்த இடத்துல இருந்துட்டு உடச்ச உடனே அது உள்ள போலாக இருக்குது. அந்த போலாக இருக்கிற இடத்துல இருந்து தான் பாருங்கள், போலாக இருக்கிற இடத்துல இருந்து இதை பாருங்கள், என் கைக்கு ஏறி வந்துட்டாங்க இவங்க. என் கைக்கு ஏறி வந்துட்டாங்க இந்த புழு தான் வந்து குடஞ்சி போய் இதை வர விடாது. ஸோ இந்த மண்டைப்பூச்சி வந்துருச்சுன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன இருக்குன்னா, கத்திரிக்காய் செடி வந்து இயற்கையாகவே வந்து நிறைய கிளைகள் வைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த செடியில் வந்து அடியிலெல்லாம் கிளைகள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு, நிறைய கணுக்கள் வந்துருச்சு. ஸோ காய் நிறைய பிடிக்கும். அப்போ நம்ம மண்டைப்பூச்சி வந்துருச்சுன்னு அப்படியே விட்டுட்டோம்னாக்கா திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். அது உள்ளே போய் கீழ்த்தண்டையே அரிச்சிரும். ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக இருக்கும்போது நம்ம கையில் அதை வெட்டி எடுத்துடணும். ஸோ அதை எடுத்தாச்சு. நம்ம இப்போது எடுத்துக்கொண்டு போய் கோழிகள்கிட்ட கொடுக்க போகிறோம். பாருங்கள், ஒரு சைக்கிள். நமக்கு வேண்டாதது கோழிகளுக்கு, செடியில் இருக்க பூச்சியை கோழிகள் சாப்பிடுது, கோழிகளின் எச்சம் செடிகளுக்கு வருது. திஸ் இஸ் அ சைக்கிள். ஸோ எல்லாருமே வந்து இந்த மாதிரி வந்து விஷயங்களை பண்ண ஆரம்பித்தோன்னா இயற்கை முறையிலேயே நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அதாவது காய்கறிகள், பழங்கள் எல்லாமே நல்ல ஆரோக்கியமாக நமக்கு கிடைக்கும். பாருங்கள், நான் தோட்டத்தில் வந்து எங்கள் மஞ்சளுக்கு நடுவே மஞ்சள் அங்கே இருக்குது. அதுக்கு இந்த பக்கம் வந்து பாருங்கள் எங்களுடைய கத்திரிக்காய் செடியெல்லாம் இருக்குது. இதுக்கு நடுவே நான் உட்காந்துக்கிட்டு தான் உங்கள் கூட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். கத்திரிக்காய்களும் வந்து பிஞ்சு எடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ வந்து இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சு.